என்ஆர்ஐ வந்துட்டு இன்னும் இந்தியாவில் இருக்கிற பழைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு பெனால்ட்டி 5000 ருபீஸ் வர போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் வரையுமே இந்த பெனால்ட்டி போகலாம். அது எப்படி நீங்க தவிர்க்கலான்றத இந்த வீடியோல நான் சொல்றேன். இன்னுமே நீங்க அரவிந்த் காசை ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த என்ஆர்ஐல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட். இதுல வந்து இந்தியாக்குள்ள இருந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற இன்கம், அதாவது உங்களோட ரெண்ட், அதற்கப்புறமா டிவிடென்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டாக்ஸபிள் தான். ஒரு வருஷத்துக்கு உங்களால இந்த அக்கௌண்ட்டுக்கு $1 மில்லியன் வரை சென்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்இ அக்கௌண்ட். இதுல வந்து நீங்க அப்ராட்ல இருந்து ஜென்ரேட் பண்ற இன்கம் வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீ தான். ஃபைனலா இருக்கிறது தான் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட். இதுல நீங்க ஃபாரின் கரன்சில பிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட மணியோட வேல்யூவை கரன்சி பிளக்சுவேஷன்ஸ்க்காக இது வந்து ப்ரொடெக்டுமே பண்ணும். இது கூடவே உங்களுக்கு அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுமே உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயா தான் இருக்கும். மறக்காம நீங்க இமீடியட்டா இன்னொரு நாட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட பேங்கோட ஆப்குள்ள போயிட்டு இந்த ஸ்டேட்டஸ் மட்டும் நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அப்ராட்ல உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாழ்ந்துட்டு அவரோட ஓல்டு அக்கௌண்ட்டை வச்சு இன்னுமே பில்ஸையோ இல்லைன்னா அவரோட ஃபேமிலிக்கு மணியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு அவரோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ண சொல்லிடுங்க.